வணக்கம் நேயர்களே. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களுடன் தான் விரிவான ஒரு நேர்காணலை நடத்த இருக்கிறோம். எங்களுடைய நேர்முகம் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம். இப்போ பெரியார் மறைவுக்கு பிறகு 40 ஆண்டு காலமாக திராவிட இயக்கத்தின் உயிர்ப்பான கொள்கையான சாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, இதில் பெரியாருக்கு பிறகு திராவிடர் கழகம் என்னென்ன மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கு? அந்த விஷயங்கள் பெரியாருக்கு பிறகு என்று சொல்லும்போது அதை தனியாக பிரித்து பார்க்க முடியாது. பெரியார் விட்ட பணிகள், பெரியாருடைய பணிகளுடைய தொடர்ச்சி, இவைகளைத்தான் பார்க்க வேண்டும். ஆனால் நீங்கள் ஒரு கால அளவுக்காக நீங்கள் பெரியாருக்கு பிறகு என்று எடுத்துக்கொள்ளுகிறீர்கள். பெரியாருக்கு பிறகு என்ற அளவில் வரும்போது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் ஜாதி ஒழிப்பு, பெண்ணடிமை நீக்கம், மூடநம்பிக்கை ஒழிப்பு, சமூக நீதி, இந்த கொள்கைகள் பெரியார் காலத்தில் பிரச்சாரம் செய்யப்பட்டது, விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் காலத்தில் கடைசியாக ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பினுடைய ஒரு அம்சம், கடைசியாக அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் அறிவித்த போராட்டம் அனைத்து சாதியினருக்கும் அர்ச்சகராக வேண்டும் என்பதற்காக. அன்னை மணியம்மையார் அவர்கள் காலத்திலும் அதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்தன. அதை முன்னெடுத்து சென்று அதிலே உச்சநீதிமன்றத்தில் ஒரு தடையாணை இருப்பது போல ஒரு போலி தோற்றத்தை பிரச்சாரத்தின் மூலமாக உருவாக்கியிருந்தார்கள். உண்மை என்னவென்றால் 1970 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கலைஞர் அவர்கள் ஏற்பாடு செய்து பெரியார் அவர்கள் காலத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் சில ஸ்ரீபெரும்புதூர் ஜிஆர் போன்றவர்கள், சங்கராச்சாரியார், ராஜகோபாலாச்சாரியார், இது பல்கிவாலா போன்றவர்களை வைத்து வாதாடினார்கள். அதில் ஒரு 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பில் ஒரு அர்ச்சகருடைய மகனே கூட மகாராஷ்டிராவை சார்ந்தவர், அவர் பலேக்கர் என்று பெயர், ஜஸ்டிஸ் பலேக்கர், அவரை மையப்படுத்தி எழுதிய தீர்ப்பில் சிறப்பான வகையில் அந்த தீர்ப்பை கொடுத்தார். என்ன அதில் சொன்னார்கள் என்று சொன்னால், சட்டம் செல்லுபடி ஆகக்கூடாது என்று இவர்கள் வாதாடினார்கள், பல்கிவாலா உட்பட. சட்டம், தமிழக சட்டம் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பது அரசியல் சட்டத்தினுடைய 25, 26க்கு புறம்பானது அல்ல, அது செல்லுபடி ஆகும் என்று தெளிவாக தீர்ப்பை கொடுத்துவிட்டு கடைசியாக ஒன்றை அவர்கள் எழுப்பினார்கள். நாத்திகர்கள் நாளைக்கு கோயில் அர்ச்சகர்களாக வந்து விடுவார்களோ, இவர்கள் நாத்திக ஆட்சிக்காரர்கள், திமுககாரர்கள் என்று ஒரு வாதத்தை வைத்தார்கள். அப்படியானால் அப்படி ஏதாவது அவர்கள் இதை செய்யவில்லை, ஆகம விதிப்படி எல்லாம் தான் அங்கே நடக்கும், அதில் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது என்று சொன்னார்கள். அப்படியானால் நீங்கள் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு வரலாம் என்று சொல்லி ஒரு முற்றுப்புள்ளி வைக்காமல் ஒரு செமிகோலன் போட்டது மாதிரி ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கினார்கள். உடனே இதை வைத்து கொண்டு இதை செய்யாமல் இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே நாங்கள் என்ன சொன்னோம், திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை அந்த ஒவ்வொரு பிரச்சனையாக நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஜாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு மையப்படுத்தியது தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும். மற்ற இடங்களிலே இருக்கிற ஜாதிகள் அதிகாரபூர்வமாக எங்கும் இல்லை. அவைகள் நடைமுறையில் இருந்தாலும் கூட சட்டபூர்வமாக தனி தண்ணீர் பானை, தனி ஒதுக்கீடு, தனியே நடப்பது, அல்லது தீண்டத்தகாதவன் எட்டி நில்லுன்னு சொன்னால் அவங்க தப்பித்து கொள்ள முடியாது சட்டப்படி. அதெல்லாம் ஒரு பக்கத்தில் வந்தாலும் கூட அதிகாரபூர்வமாகவே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக முடியாத சூழ்நிலை. ஒரு ஆதி திராவிடர் ஐஏஎஸ் ஆகலாம், நிர்வாகத்துறை. ஒரு ஆதி திராவிடர் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகலாம், உச்ச நீதிமன்றத்துக்கு போகலாம், அது நீதித்துறை. நிர்வாகத்துறை, நீதித்துறை, சட்டத்துறை எல்லாவற்றிலும் போகலாம். ஆனால் கருவறைக்குள்ளே மட்டும் அர்ச்சகராக இருக்கிற உரிமை அவர்களுக்கு இல்லை என்று சொல்லி அதுக்கு ஆகமும் அது இது சொன்னார். உடனே இந்த பிரச்சனையை எடுத்து சொன்ன உடனே தந்தை பெரியார் அவர்கள் காலத்தில் தொடங்கியது. ஆனால் அது அப்படியே ஒரு தேக்கத்தில் இருந்த நிலையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் பிரச்சாரத்தை திராவிடர் கழகம் தொடர சொல்லி 2005க்கு முன்னால் நடந்த தேர்தலிலேயே திராவிடர் கழகத்தை பொறுத்தவரையில் நாங்கள் யாருக்கு ஆதரவு என்று சொல்லும்போது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்ற இதழை ஏற்கனவே எடுத்திருக்கிறார். குறிப்பாக அதிமுக, திமுக அந்த 2 பேரில் அதிமுககாரர்கள் சட்டமன்றத்திலேயே அதை சொன்னார்கள், செய்வோம் என்று உறுதிமொழியை கொடுத்தார்கள். இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்களே சொன்னார்கள். அவருடைய சிந்தனை என்பது
அதை செய்வதற்குரிய வகையிலே இல்லை. அதை நாங்கள் புரிந்து கொண்ட நிலையில் நெய்வேலியில் கலைஞர் அவர்கள் உடனே அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் நாங்கள் முதல் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் அதை செய்வதற்கு பெரியார் அவர்களுடைய நெஞ்சில் தைத்த முல்லை எடுப்பேன் என்று தெளிவாக எடுத்து சொல்லி அதை நான் சட்டபூர்வமாக செய்வேன் என்று சொன்னார். உடனே நாங்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்தோம். அவர்கள் வெற்றி பெற்றார்கள், வந்தார்கள், ஆட்சி அமைத்தார்கள். ஆட்சி அமைத்த உடனே முதல் தடவையாக இந்த சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தினுடைய அமைப்பை கூட பெரியார் திடலில் ஐயா நினைவிடத்துக்கு முன்னால் கூட போட்டிருக்கிறோம். மிக முக்கியமாக ஜஸ்டிஸ் ராஜன் தலைமையில் ஒரு குழுவை போட்டு திரு பொன்னம்பல அடிகளார் போன்றவர்கள் அதில் உறுப்பினர்கள், அதே போல் மற்ற பார்ப்பனர்களும் கூட அதில் அர்ச்சக துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதில் இந்த கமிட்டியில் போட்டு 2 வகையான ஆகம விதிகளுக்கு பயிற்சி பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார். ஒன்று வைணவ ஆகமங்கள், வைகநாச ஆகமம், அது ஸ்ரீரங்கம் ஒரு 6-7 இடங்களில் பயிற்சி பள்ளி. அந்த பயிற்சி பள்ளி எடுத்து அதில் பட்டய படிப்பு அவர்களுக்கு கொடுத்தார்கள். அனைத்து சாதி மாணவர்களும் அதில் தேர்ந்தெடுக்கலாம், அதில் சேர்ந்து படிக்கலாம் என்பதை அவர்கள் உருவாக்கினார்கள் அந்த குழுவினுடைய அறிக்கைப்படி. ஆகவே அதற்குரிய அடிப்படையில் செய்து ஒரு 216 பேர்களுக்கு மேலே அதில் வெற்றி பெற்று வந்தார்கள். எனவே பெரியாருடைய நோக்கம் அது நிறைவேறக்கூடிய அளவுக்கும் எங்களுடைய போராட்டம் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கும் அதில் அவர் எல்லோரும் செய்த சூழ்நிலையில் கடைசியாக இது நடைமுறைக்கு வரவேண்டிய அந்த காலகட்டத்தில் அவர்களெல்லாம் போய் கோயிலுக்குள்ளே போய் எல்லா கோயில்களுக்கும் போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் உச்சநீதிமன்றத்துக்கு நேரடியாக சென்று அதற்கு ஒரு தடையை அர்ச்சகர் சங்கம் மற்றும் சிலர் வாங்கி இருக்கிறார்கள். அந்த வழக்கு என்பது இன்னமும் கூட அங்கே நிலுவையில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நம்ம நாட்டில் வழக்குகள்லாம் வெள்ளி விழா பொன் விழா கொண்டாடி கொண்டிருக்கிற அளவுக்கு நீட்டிகிட்டு போவாங்க. அந்த வழக்கை விரைவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி இப்போது அதுக்கு வேண்டிய முயற்சிகளை நாங்கள் செய்கிறோம். இன்னும் பல இடங்களில் இந்த தனி தண்ணீர் பானைகள், தனி மற்ற செய்திகள் இவைகளெல்லாம் இருக்கிறது என்று சொல்லும்போது அது எடுத்து காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே ஜாதி ஒழிப்பு என்பது இருக்கிறத அது திடீரென்று ஒரு நாளில் நடக்கக்கூடியதல்ல, விடையறாத போராட்டங்கள். இப்போ இன்னொரு பெரிய திருப்பம் என்னவென்றால், இதுவரையில் நம்முடைய இடதுசாரி நண்பர்கள் கூட இந்த பிரச்சனையில் ரொம்ப ஒத்த கருத்தோடு வருகிறார்கள் என்பது ஒரு நல்ல திருப்பம். அதற்கு முன்னாலே அவர்கள் வர்க்க பேதத்தை பற்றித்தான் அதிகமாக வலியுறுத்தி வந்தார். வர்ணபேதம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி இருந்தார். இப்போ அது இல்லை. பிரகாஷ் காரத் அவர்கள் டெல்லியில் கூட பேசும்போது ஜாதியை ஒழிக்காமல் சமதர்மம் மலராது, சோஷியலிசம் வராது தெளிவாக சொல்லி அவர்களும் அது இருக்கிறார். ஆகவே இதற்கு நாளுக்கு நாள் இந்த கருத்து ஆதரவு வருகிறது. அதே நேரத்தில் ஜாதியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய சக்திகளும் இது அவர்களும் என்ன செய்யலாமோ அதை என்ன செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆகவே இந்த போராட்டம் என்பது இருக்கிறத இது 5000 ஆண்டு காலத்து பிடிப்புள்ள ஒரு போராட்டம். பெரியார் அவர்கள் செய்தது பிரச்சாரம், போராட்டம். அதை திராவிடர் கழகம் இன்னமும் அதே முறையில் பிரச்சாரம், போராட்டம் என்று பதவியை பற்றி கவலைப்படாமல் இந்த பிரச்சனையில் யாரெல்லாம் எங்களுக்கு ஆதரவு தருகிறார்களோ அதை வரவேற்கிறோம். எப்பேற்பட்டவர்கள் இதை அந்த கௌரவ கொலை மற்றது ஜாதி மறுப்பு சொன்னால் அதுக்கு கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் அந்த பணி ஒரு தொடர்பணி. நிச்சயமாக இது தொடர்ச்சியாகவே இன்னொரு கேள்வி, அதாவது பெரியாருக்கு பிறகு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கூட 90களில் ஆரம்ப காலங்களில் கூட மதுரை தஞ்சாவூர் பகுதிகளில் நானே பார்த்துருக்கேன், இந்த மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சியெல்லாம் அதிகமாக நடைபெறும். முட்டையை வச்சுக்கிட்டு இப்போ உங்கேருந்து எடுத்துறேன் இந்த மாதிரி விஷயங்கள். அதாவது திராவிட கழக கூட்டம் நடத்தா அது கடவுள் மறுப்பு உள்ளவர்கள் இல்லாதவர்களும் இல்லை, பொதுவாக அந்த சுவாரஸ்யத்துக்காண்டியே வருவாங்க அப்படி ஒரு கூட்டங்கள். ஆனால் அப்படி ஒரு பகுத்தறிவு பிரச்சார கூட்டங்கள் எனக்கு தெரிந்து ஒரு 5-6 வருடங்களா 7 வருடங்களா பெரிய லெவலில் இல்லை. தவறு நீங்கள் சொல்லுது எப்படின்னா, இன்னமும் எங்களுடைய கூட்டங்களில் இப்போ முந்தியை விட முந்தி பார்த்தீங்கன்னா 2 பேர் 4 பேர் தான் இருந்தாங்க இந்த மந்திரமா தந்திரமா செய்கிறவங்க. இப்போ நாங்கள் அதுக்கு பயிற்சி களமே வச்சு நடத்தி பயிற்சியை கொடுத்து அந்தந்த ஊர்களில் இருக்கிற இளைஞர்களே அதுக்கு தயாராக இருக்காங்க. என்ன ஒரே ஒரு பிரச்சனைன்னா, ஏன் உங்களுக்கு தெரியாது இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எங்களுக்கு போதிய விளம்பரங்கள் ஊடகங்கள் கொடுக்கறது இல்லை. இந்த பிரச்சனை அவங்களுக்கு எது சுவையாக இருக்குதுன்னா, அரசியலில் தாக்கணும், இந்த தலைவரை அந்த மேடையில் தாக்கணும், அந்த தலைவர் இதுக்கு பதில் சொன்னால் என்ன, அந்த அரசியல் செய்திகள் தான் செய்திகளாகவே ஊடகங்களால் கருதப்படுகிறதே தவிர சமுதாய மாற்றங்களுக்காக யார் எவ்வளவு பேசினாலும் சொல்கிறது இல்லை. உதாரணமாக நாங்கள் எங்களுடைய விடுதலையை பாருங்கள்,
உங்களுக்கு மலரை கொடுக்குறேன், நான் விடுதலை மலரை கொண்டு வந்து கொடுக்குறேன். சென்ற ஆண்டு எவ்வளோ கூட்டங்கள் நடந்ததுங்கிறது அதில் பட்டியல் இருக்குது, எவ்வளோ சுற்றுப்பயணம் இருக்குதுங்கிறது இருக்குது. இன்றைக்கி அதிகமான அளவுக்கு தமிழ்நாட்டில் பொதுமக்களை சந்திக்கிற இயக்கம் திராவிட கழகம் தான். மந்திரமாக தந்திரமாக இருக்க மூடநம்பிக்கை ஒழிப்பு பெண்கள் அதை செய்கிறாங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ உள்ள இளைஞர்களுக்கு, அதாவது நான் 18 வயதில் இருந்து 35 வயது வரை உள்ள இளைஞர்களுக்கு நான் ஏன் கேட்குறேன்னா, இளைஞர்கள் மத்தியில் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. சமூக நீதிக்காக, இடஒதுக்கீடுக்காண்ட மண்டல் கமிஷன் வந்தப்போ உங்களுடைய வார்த்தையில் ஒரு நூலில் படிச்ச நான் அவருக்கு காதலிட்ட கூட நீங்கள் மண்டல் கமிஷனை பற்றி பேசுங்க, நீங்கள் சொன்ன வார்த்தை காதலிட்ட பேசும்போது கூட மண்டல் கமிஷனை பற்றியும் இடஒதுக்கீடை பற்றியும் பேசுங்க. அப்போ இதெல்லாம் வந்து 20-22 வயது இளைஞர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட அரசியல் வீரியமாக அவங்களும் எடுத்து சென்றாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் 18 வயதுலேருந்து 35 வயது வரை வச்சுக்கோங்க, இந்த சமூக நீதி, இடஒதுக்கீடு, இந்த சிந்தனை உணர்வு பெற்றவர்களாக இருக்கிறாங்களா? திராவிட இயக்க உணர்வோடு இருக்கிறாங்களா? அது வந்து அடித்தளத்தில் இருக்குது, மேலெழுந்த வரையும் நீங்கள் சொல்கிறது இல்லை, நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன அதில் பிரச்சனைன்னா, இப்போ நேற்று ஒரு அனுபவம், எங்கள் பல்கலைக்கழகம் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்துக்கு ஒரு பேராசிரியர் பிஹெச்டி வாங்கினவங்க, அவங்களுக்கு பேட்டி நடந்ததுங்க. அதில் மாலையில் என்னை சந்தித்து ஒரு அனுபவத்தை சொன்னாங்க. எனக்கு ஏற்கனவே அந்த அனுபவம் அந்த செய்தி புதுசு இல்லை, எனக்கே அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கு. என்ன சொன்னாங்கன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு நண்பர், அவர் பேட்டி வர்றார். அவருக்கு வந்து கோட்டா இருக்குது, எஸ்சி கோட்டாவில் வர்றார். அவர் அந்த கோட்டாவில் வர்றவரை பார்த்து ஒரு கேள்வி, பல கேள்வி நிபுணர்கள் கேட்குறாங்க. சப்ஜெக்ட் அவர் ஃபிசிக்ஸ், அது மாதிரி இது வர்ற சப்ஜெக்ட் சயின்ஸ், அதில் பிஹெச்டி எல்லாம். அவர் அந்த வந்து ரிசர்வேஷன்னா என்ன, இடஒதுக்கீடுனா இருக்கா என்ன அப்படின்னு கேட்டார். தெரியல அப்படின்னு. அவரே அதில் தான் படிச்சிருக்காரு, அதில் தான் வந்திருக்கிறாரு. அதனால தான் அவரை கூப்பிட்ருக்காங்க, இந்த இதில் ஃபில்லப் பண்ணணும் இந்த இடத்த அப்படின்னு தான் கூப்பிட்ருக்காரு. இதுதான் நீங்கள் சொன்னது சரியான நிலைமை, யதார்த்தம். அதனால் ஏன் அப்படி இருக்குன்னு சொன்னால், இன்றைக்கி அது சர்வசாதாரணமாக நடைமுறைக்கு வந்தாச்சு. அன்னைக்கு மண்டல் கமிஷன் வரல, அன்னைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போனவர்கள் படித்தாங்க பாருங்கள். இவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லாதனால பிற்படுத்தப்பட்டவர்கள் மற்றவங்க இவங்களுக்கு வந்து அங்கே ஒன்றுமே போயிட்டு திரும்பி வந்தாங்க. ஒரு மார்க்கில் போயிடுச்சுங்க. எனக்கு நான் தேர்வில் எழுதிட்டேன், வைவா நேரடி தேர்வு இருக்குது பாருங்கள், அந்த நேரடி தேர்வில் எனக்கு வந்து என்ன தேர்வு பண்ணலை. அது அப்படியே தலைகீழாக மாறிச்சுங்க. எதில் மண்டல் கமிஷன் வந்த பாடு கீரைக்காரவங்களாக இருக்காங்க அந்த அம்மா, அவங்களுடைய விதவை தாய் பையனை வளர்த்துருக்காங்க. அவர் பாஸ் பண்ணிட்டு வர்றார். அவர் உடனே 27% போட்டார். உடனே அதில் ஐஏஎஸ் வர்றார், ஐபிஎஸ் வர்றார். உடனே அது நிறைய பேர் பாராட்டு இங்கேயே நாங்கள் நடத்தினோம், பெரியார் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லேயே கூட்டம் நடத்தினோம். அதனால் இவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து அன்னைக்கு போராடினாங்க, தெரிஞ்சிருந்தது. வகுப்பு வாரி உரிமைக்கு ஆபத்து வந்தது, தெரிஞ்சிருந்தாங்க. இப்படி பிரச்சனைகள்லாம் வந்த உடனே அவங்களுக்கு அது புரிஞ்சுது. இன்றைக்கி வடநாட்டில் பார்த்திங்கன்னா அந்த உணர்வு இருக்குது. ஏன்னா புதுசாக அவங்க போராடி வர்றாங்க. இங்கே வந்து ஒரு ஐயா காலத்திலேருந்து ஒரு 50 ஆண்டு 1928 பல பேர் நம்ம மாதிரி இருக்கிறவங்க பிறக்காத காலத்திலேருந்து வந்து அது தொடர்ந்து இந்த இயக்கம் பாடுபட்டு வந்து இருக்குது பூராமே. இப்போ சுவாசிச்சுக்கிட்டே இருக்கோம். சுவாசிச்சுக்கிட்டே இருக்கும்போது யாருக்காவது எண்ணம் தோணுதா, நம்ம வந்து பிராணவாயுவுக்கு நன்றி செலுத்தணும், இந்த பிராணவாயு இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு யாராவது நம்ம நினைக்கிறோமா? அது ரொட்டீன், அது பாட்டுக்கு இயல்பாக அது நடக்கிற விஷயம். அது பாட்டுக்கு உள்ளே வருது வெளியே வருது, அது தூய்மைப்படுத்திட்டு வெளியே தள்ளுறதுக்காக பூராமே. மூச்சு திணறல் ஏற்பட்டு ஐசியூவில் கொண்டு போய் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு நாம் கொண்டு போய் நம்ம வச்ச உடனே ஒரு குழாயை கொண்டு வந்து 2 இடத்துல மூக்கை விட்ட உடனே அப்புறம் அதில் திணறணும் அப்படின்னு வரும்போது தான் அப்புறம் வீட்டுக்கு போனால் கூட ஒரு சிலிண்டர் கொண்டு போய் கையிலேயே வச்சுங்க, ஆபத்து ஏற்படும் போது வரலான்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்போ தான் அதை நினைக்கிறோம். அது மாதிரி காலங்காலமாக ஒரு 5000 வருஷமாக இருந்ததை எதிர்த்து போராடி ஒரு நல்ல விடியலை தேடி எல்லாம் வந்து இன்றைக்கி வசதி ஆகிட்டாங்க. வசதியானவங்க யாரும் வறுமையை பற்றி யோசிக்கிறது ஒரு அதுதான் நிலைமை. ஆமாம். இப்போ எனக்கு வந்து நெருக்கடிகள் தெரியும்.
அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அது அவசியம் வரும்போது தான் அது தெரியுது. அதனால தான் மண்டல் கமிஷன், நீங்கள் சொன்னது உண்மை, காதலிகிட்ட கூட மண்டல் கமிஷன், இன்னும் மண்டல் கமிஷனே வராதுன்னு சொன்னாங்க. 69% இடஒதுக்கீடு 50ஓட சரியாக போயிடும்னு சொன்னாங்க. இன்றைக்கி 69% இடஒதுக்கீட்டை அனுபவிக்கிறான். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலையும் 69% இடஒதுக்கீடு இல்லை. தமிழ்நாடு மட்டும்தான் இதை இருக்குது. நம்ம ஊரில் அந்த 69% இடஒதுக்கீடை பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், மலைவாழ் மக்கள் எல்லாத்தையும் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி, அப்புறம் எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் சேர்ந்து தான் வந்திருக்கு. ஆனால் யாராவது அதை பற்றி கவலைப்படுறாங்களா? ஒன்றுமே கவலைப்படல. நெருக்கடி வரும்போது அது தெரியும். ஆனால் வரும், அதில் விழிப்பாக இல்லைன்னா வரும். ஏன்னா அந்த சக்திகள் இது ஒரு நிரந்தரமாக மாறி போச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ அதனால் தேவைப்படும். இந்த 2009ற்கு பிறகு ஈழ ஆதரவு அரசியல் இங்கே ஒரு மாணவர்களிடம் இதெல்லாம் வந்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் தேசிய குழுக்கள், அமைப்புகள் உருவானாங்க, தமிழ் ஈழம் அந்த கோரிக்கையை வலியுறுத்தி. ஆனால் அவர்கள் அனைவருமே அவர்களுடைய முதன்மை குறியாக திராவிட இயக்கம் தான் இருக்குது. திராவிட இயக்க அரசியலால் தமிழர்கள் வீழ்ந்து போனார்கள், நம்ம தமிழர்கள் தனித்த அடையாளம் இழந்து போனார்கள். திராவிட இயக்கத்தை குறிவைத்து செய்கின்ற அரசியல், அப்படி உருவாகிற குழுக்கள், அமைப்புகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தனித்துவ தலைமை தேவை, தங்களுக்கென்று பதவி தேவை என்பதுதான். இல்லை லட்சியம்தான் என்று சொன்னால் எல்லோரும் சேர்ந்து ஒரே குரலிலே தமிழ் ஈழத்தை நாம் ஆதரிப்போமே. குறைந்தபட்சம் தமிழ் ஈழம் தேவை என்பவர்கள் மத்தியிலாவது இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்களா? சேர்ந்தவர்கள் இணைந்திருக்கிறார்களா? இந்த கேள்விக்கு பதில் கண்டாலே அவர்கள் எந்த நோக்கத்தோடு அதை செய்கிறார்கள். இன்றைய ஊடகங்கள் பெரிதும் பார்ப்பன ஆதிக்க ஊடகங்களாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் இது மாதிரி காரியங்களை யார் திராவிட இயக்கத்தை தாக்குகிறார்களோ, யார் விமர்சிக்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய அளவுக்கு விளம்பரம் கொடுப்பது, மற்ற பல வகையெல்லாம் பலன் பெறுவது, இவைகளெல்லாம் எளிது. இது ஒரு இரண்டாவது. ஒன்று பதவி, இன்னொன்று மூன்றாவது குழப்பம். என்ன கொள்கை குழப்பம் என்று சொன்னால், திராவிட தமிழ் தேசியம் என்று சொன்னாலே தேசியங்கிறது தமிழா? முதல்ல அது தமிழ் தேசியங்கிறது தனியாக எப்படி வரும்? ஈழப்பிரச்சனையை பேசுகிறவர்கள் எல்லோருமே பார்ப்பனர்கள் தமிழர்களா இல்லையா? பார்ப்பனியத்தினுடைய பண்பாட்டு கூறும் தமிழ் பண்பாட்டு கூறு என்று சொல்வது திராவிடம் என்பதன் மூலமாகத்தான் அடையாளப்படுத்தப்படுகிறது. திராவிட ஆரிய என்று சொல்லும்போது தான் ஒரு கோடு தெளிவாக தெரிகிறது. நீங்கள் அந்த வகையிலே பார்க்கிற போது அவர்கள் ஒரு தெளிவற்ற ஒரு சூழ்நிலையில் எதை செய்தால் உடனே பலன் கிடைக்கும் என்பதற்காக நினைக்கிறார்கள். எனவே ஒன்று பதவி, இன்னொன்று விளம்பரம், மூன்றாவது கொள்கை குழப்பம். இந்த மூன்றுக்கும் பெயர் தான் அது. இதை தொடர்ந்து கேள்வி கேட்கிறேன். இப்போ பெரிய திராவிட கழகம் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான சமூக நீதி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கான சமத்துவம், இது போன்ற கொள்கைகளை வைத்தது. தாழ்த்தப்பட்டவருக்கு முதல்ல, அப்புறம் தான் பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், பிற்படுத்தப்பட்டவர். இது மாதிரி கல்வி, வேலைவாய்ப்பு இழந்தவர்கள், அதிகார மையத்தை இழந்தவர்கள், சுயமரியாதை பெறுவதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு. இன்று பிற்படுத்தப்பட்ட அமைப்புகளை சேர்ந்த சிலரே நாங்கள் சத்திரிய பரம்பரையை சேர்ந்தவர்கள், இந்த திராவிட இயக்கங்கள்லாம் சேர்ந்து எங்களை இப்படி இந்த நிலைக்கு தள்ளிவிட்டது, அவர்களுடைய தெலுங்கர்கள் ஆதிக்கம், இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து சத்திரிய பரம்பரையின் எல்லா சமூகங்களும், வன்னியர் சமூகம், நாடார் சமூகம், இது போன்ற எல்லா சமூகங்களும் சத்திரிய பெருமையோடு இப்போது பேசிக்கொண்டிருப்பதை, அவர்களும் திராவிட இயக்கத்தை விமர்சிக்கிறதை எப்படி பார்க்குறீங்க? நாற்காலி கனவுகளும் தீராத ஆசையும் தான் அவர்களை இந்த பாடுபடுத்தும். ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன், விளக்கணுமா? சிவா, அதே சமயம் தாழ்த்தப்பட்ட அமைப்புகளில் பிற்படுத்தப்பட்ட அளவுக்கு இல்லை, தாழ்த்தப்பட்டவர்கள் சில நபர்கள் தொடர்ந்து பெரியார் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக மட்டுமான தலைவர் தான், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் அவங்க ஒன்றும் செய்யலை, அதற்கு முன்னாடி எங்கள் தலைவர்கள் பண்ணாங்க, அதை அவங்க மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை அது பெரும்பாலும் செய்யலை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்கள் பெரியார், அம்பேத்கர் இருவரும் நாணயத்தின் இரு பக்கங்கள்ங்கிறத முழுமையாக ஆதரிக்கிறாங்க. பெரியார், அம்பேத்கர் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு. அவர்களை தவிர்த்து, விடுதலை சிறுத்தைகளை தவிர்த்து சில அமைப்புகளும் சில தலைவர்களும் தொடர்ந்து பெரியாரை தலித்துகளுக்கு எதிராக முன்னிறுத்துறதை எப்படி பார்க்குறீங்க? அவர்கள் பெரியாரையும் புரிந்து கொள்ளாதவர்கள், அம்பேத்கரையும் அறிந்து கொள்ளாதவர்கள். எதை சொன்னால் தங்களுக்கு விளம்பரம் வேண்டும் என்று மற்றவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அது மாதிரி அவர்களுக்கு ஒரு தங்களுடைய இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு மாறுபட்ட ஒன்றை சொன்னால் தங்களுக்கு உடனடியாக விளம்பரம், பரபரப்பு கிடைக்கும் என்பதற்காக அவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் தவிர வேறு. அதே போல் இந்த 2009ற்கு பிறகு இந்த ஈழப்பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போது திமுக மீது ஒரு கடுமையான விமர்சனம் வந்தது. இப்போ நீங்கள் விடுதலை சிறுத்தைகள்லாம் அதோட கூட்டணியில் தான் இருந்தீங்க. ஒருவேளை அந்த ஈழப்படுகொலை நடந்த போது
ஒரு திமுகவோ நீங்களோ ஈழ ஆதரவு அமைப்பான விடுதலை சிறுத்தைகள் போன்ற அமைப்புகளோ அந்த கூட்டணியை தவிர்த்திருந்தால் இந்த அளவுக்கான விமர்சனங்கள் இருந்து ஓரளவு தப்பிச்சிருக்கலாம்ல, ஓரளவு விடுபட்டிருக்கலாம்ல. அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. அவ்வளோ பெரிய இனப்படுகொலை நடந்தபோது எப்படி காங்கிரஸோட போய் இவங்க இருந்தாங்க அப்படிங்கிறது. ராஜபக்ஷே மாறி இருப்பார்னு சொல்லுகிறீர்களா, இல்லை மத்திய அரசு தான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டிருக்கும்னு நினைக்கிறீர்களா? வேண்டுமானால் நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டு கொண்டிருக்கலாம், அவ்வளவுதானே தவிர அதனால் மற்றவர்கள் யார் பயன்பட விரும்புகிறார்களோ அவர்கள் பயன்பட்டிருப்பார்களே தவிர நிலைப்பாடு என்பது இருக்கிறத 2 பேரை பொறுத்தது. நாங்கள் ஒன்றாக இருக்கிறோமா அல்லது நாம் இத்தனை பேரும் சேர்ந்திருந்தாலும் இன்றைக்கு என்ன ஆயிற்று? இன்றைக்கு மோடி அரசு வந்தது. மோடி அரசு மாற்றினா எல்லா வித்தியும் ஒரே நாளில் அப்படி எடுத்த உடனே மேஜிக் வேண்டுன்னு சொல்லக்கூடிய மந்திர கோலை எடுத்து மாற்றின உடனே கையில் இருக்குது என்று சொன்னார். இன்றைக்கு என்ன ஆயிற்று? ஒன்று அங்கே இருக்கிற ராஜபக்ஷ அரசு, 2 அதையே தாங்கள் செல்வாக்குள்ளதாக மிரட்ட முடியாத ஒரு வெளியுறவு கொள்கை உள்ள ஒரு மத்திய அரசு. மத்திய அரசினுடைய வெளியுறவு கொள்கை என்பது காங்கிரஸ் காலத்தில் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் இருந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி இன்னும் மோசம். வைகோ சொல்லுகிறார், நான் சொல்லலை. அப்பேற்பட்ட அளவுக்கு அவ்வளோ மோசமாக ஆகிவிட்டது. ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரெட்டத்தாழ்பாடுன்னு போடக்கூடிய அளவுக்கு வந்து விட்டது சொல்லும்போது, இப்போது நீங்கள் இதை வைத்து கொண்டு ஒப்பிட்டு பாருங்கள். நாங்கள் சண்டை போட்டுக்கொண்டோ இதை விட அதிகமான அளவு செய்ய முடியாது. கலைஞர் அவர்கள் உடனடியாக என்ன செய்ய முடியுமோ, அழுத்தம் கொடுக்க முடியுமோ அத்தனையும் நாங்கள் கலைஞருக்கு சொன்னோம். கலைஞர் வேகமாக ஆட்சி படத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு சொன்னார். இன்னும் கேட்டால் அவர்கள் மத்திய அரசை விட்டு வெளியேறியதே இந்த பிரச்சனைக்காக. அதிகபட்சம் அதை தவிர அவரால் என்ன செய்ய முடியும்? ஆனால் செய்தனுடைய விளைவு என்ன பெரும் அளவுக்கு இருந்தது? இவர்கள் வெளியே வந்தார்கள்ங்கிறத தவிர பெரும் அளவுக்கு என்ன? நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக காங்கிரஸ் தோற்றது. காங்கிரஸ் தோற்று அந்த இடத்தை நல்லா பயன்படுத்தி கொண்டு இன்னொருவர் வந்தார். வந்த உடனே என்ன இந்துத்துவ அஜெண்டாவை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவுதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் பறிக்கப்பட்ட படகுகள் வேணும்னா சுப்பிரமணிய சாமி தயவு தேவைப்படுகிறதுன்ற அளவுக்கு வந்து விட்டார்கள். ஆகவே தான் இதில் இனிய கற்பனை இப்படி நடந்திருந்தால் என்று சொல்வதே எப்போதுமே அரசியலில் அதற்கு பொருள் கிடையாது. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு, கிளியோபாட்ராவுடைய மூக்கு கொஞ்சம் மாறி இருந்தால் வரலாறே மாறி இருக்கணும். இருந்தால் தி இஃப்ஸ் அண்ட் தி பட்ஸ், இஃப் அப்படிங்கிற வார்த்தையும் பட் அப்படி பட்ஸ் ஹாவ் நோ மீனிங் இன் ஹிஸ்ட்ரி. அது மாதிரி இந்த 2 வார்த்தைக்கும் ஒன்றும் பொருள் கிடையாது. சும்மா நம்ம ஆறுதலுக்காக சொல்லி கொண்டிருப்போமே தவிர இதை விட அந்த காலகட்டத்தில் அதிகமாக வேறு யாரும் செய்திருக்க முடியாது. நிச்சயமாக. இப்போ நீங்கள் மோடி அரசுன்னு வந்ததுனால தொடர்பாகவே கேட்போம். இப்போ இந்த பாரதிய ஜனதா இப்போ சமீப காலத்தில் தமிழகத்தில் பேசி வர வார்த்தைகள், முன்னாடியே ஹெச் ராஜா பெரியாரை பற்றி ரொம்ப ஒரு தடித்த வார்த்தைகளில் ரொம்ப இழிவாக பொது அவையில் பேசக்கூடாத அளவுக்கு ஒரு வார்த்தையை விமர்சித்தார். அதை தொடர்ந்து அதற்கும் பெரிய லெவலில் எதிர்வினை வரல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா வைகோ உயிரோட வீடு திரும்ப முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு கொலை மிரட்டலாக ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறார். அப்போ கூட்டணி கட்சி தலைவரும் கூட. அப்போ பாரதிய ஜனதாவினுடைய ஆதிக்கம் தமிழகத்தில், அதாவது எண்ணிக்கை அளவில் இல்லை, இப்போ கருத்தியல் ரீதியாக இந்த பெரியாரை திட்டலாம், வைகோவை கொலை செய்யலாம், கொலை செய்கிற அளவுக்கு மிரட்டலாம் அப்படின்னு அவங்க பேசக்கூடிய அந்த ஒரு துணிச்சலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் பெரியார் பிறந்தமன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து வைகோலேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க, இது பெரியார் பிறந்தமன், திமுக தலைவர்கள் திருமாவளவன் எல்லாருமே. ஆனால் பெரியார் பிறந்தமன்னு சொன்னாலுமே ஹெச் ராஜா பெரியாரை தடித்த வாரத்தில் பேசுகிறதும் வைகோவை கொலை பண்ணிடுவோன்னு மிரட்டுறதும் அப்போ எதை காமிக்குது? இது தந்தை பெரியார் அவர்களை பற்றி ஹெச் ராஜா போன்றவர்கள் பேசியதை திராவிடர் கழகம் சட்டப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு நாங்கள் உடனடியாக போலீஸ் கமிஷனரிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்து, ஏன்னா ராஜாவுக்கு எதிராக பெரிய போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு அவர் பெரிய தலைவர் இல்லை. அவரை பெரிய தலைவராக விளம்பரப்படுத்துறதுக்கு அவர் யாருன்னே தெரியாது, எந்த ராஜான்னே புரியாது யாருக்குமே. அதனால் காரைக்குடியிலேயே அவருடைய கட்சியிலேயே அவருக்கு செல்வாக்கு கிடையாது, அது வேறு விஷயம். ஆகவே அவரை ரொம்ப அளவுக்கு அதிகமாக சில நேரங்களில் விளம்பரப்படுத்தப்பட்டுருணும். அவங்களுடைய நோக்கமே இப்படி பேசினாலே பதில் சொல்லுவாங்க, உடனே அது மூலம் பெரிய ஆளாகலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அந்த நோக்கத்துக்கு இடம் இல்லைன்னு பட்டபடி நாங்கள் கொடுத்தோம். அது இன்றைக்கி வழக்காக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, உங்களுக்கு தெரியும் அந்த செய்திகள். அதே போல் வைகோ அவர்களை பேசியது நியாயப்படுத்த முடியாது, மிகப்பெரிய தவறு அது. அந்த சூழ்நிலை அவர் அப்போ பேசுனது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பெரியாரை பேசுனது.
இப்போ பேசுகிறது ஆட்சி தைரியத்தை வைத்துக்கொண்டு ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை, ரெண்டுக்கு வித்தியாசம். அதுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நடவடிக்கை நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் ஒன்றும் அவ்வளோ பெரிய சூழ்நிலைக்கு இல்லை. இப்போ ஒரு பொசிஷன் தனக்கு வாங்கிட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவில் அதை வைத்துக்கொண்டு அவர் மிரட்டுறது, நீங்கள் போங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் பண்ணுறது கண்டனத்துக்குரியதுங்கிறது தெளிவாக நம்ம சொன்னோம். அதனால் அது ஒரு குறுக்கொழியில் விளம்பரம் தேடலாம். வைகோ அதை அலட்சியப்படுத்திட்டார். ஆனால் எங்களை போன்றவர்கள் துடிச்சோம். உங்கள் உணர்வு தான் எங்களுக்கு. பெரியார் பிறந்த மண் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது, பெரியார் இருக்கும் மண்ணாக இதை ஆக்கணும், அந்த உணர்வுகள். ஆனால் இப்படியெல்லாம் அவங்க பேசுகிறது நடத்துறதுக்கு பாருங்கள் நல்ல விளைவை ஏற்படுத்தி. வைகோவே சிந்திச்சார். 6 மாதத்துக்கு முன்னால் நாங்கள் சொன்னோம், அப்போ அவர் எங்கள் கருத்தை ஏற்கலை. ஆனால் இன்றைக்கி அவர் அதை உணர்றார், உணர்ந்து வந்திருக்கிறார். எங்கள் சகோதரர், அவங்க எந்த நிலை எடுத்தாலும் எங்களுடைய சகோதரத்துவம் இருக்குது பாருங்கள், அதை யாராலும் பிரிக்க முடியாது. சட்டபூர்வமாகவும் இல்லை, உறவுபூர்வமாகவும். ஆனாலும் எங்களுக்கு அது தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய தசை ஆடும் அப்படிங்கிற பழமொழிப்படி நாங்கள் தெளிவாக சொன்னோம். அதனால் அந்த உணர்வுகள் இருக்குது. இப்போ இன்றைக்கி எதை வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறாரு? மிக முக்கியமாக தன்னுடைய மத்திய அரசு தான் கையில் இருக்குன்னு நினச்சிட்டு பேசுகிறாரு. இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். இந்த உணர்வுகளுக்கு பதில் தானாக வரும் மக்களுக்கு. இதெல்லாம் நல்லது. தமிழ்நாட்டில் அவர்கள் ஒரு அதிகாரம் செலுத்துகிற சக்தியாக அவங்க இருக்கிறாங்களா? இப்போ அவங்க மத்திய அரசாங்கம் இருக்கிறதுனால சில பேர் இப்போ அடையாளப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா என்ன, உங்களை மாதிரி டிவிக்காரங்களே ஏன் அவங்கள கூப்பிட்றீங்க? அதுக்கு அவங்ககிட்ட அடையாளம் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தானே கேட்குறாங்க. இவருக்கு எவ்வளோ மத்திய அரசாங்கத்தில் செல்வாக்கு இருக்குங்கிறது வேறு கேள்வி. தமிழ்நாட்டு தலைவராக அவர் வரணும்னு முயற்சித்தார். அங்கேயே ஆரிய திராவிட போராட்டம், அதில் திராவிடம் வென்றது, ஆரியம் தோற்றது. இங்கே ஒரு பார்ப்பனரை கொண்டு தலைவராக போட்டால் கட்சி வராது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கிறதுலையே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை, அதுவும் பெண்ணாக பார்த்தா போட்டோம் இருக்காங்க. அதுலேயும் பெரியார் வெற்றி பெற்றிருக்கிறார் வேற ஒரு கோணத்தில், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனாலும் பிஜேபினா அப்போ இது பிராமின் பார்ட்டிங்கிற இமேஜை அவங்களே உடைச்சிட்டு தானே அவங்க அதை உடைச்சி காட்டியா தமிழ்நாட்டில் ஏமாறணும். அது இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இது கொடுக்குறாங்கல்ல, குளோரோஃபார்ம் கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி குளோரோஃபார்ம் கொடுத்து பார்த்தாங்க. அந்த குளோரோஃபார்ம் வேலை செய்யலை. சந்திரபோஸ்ன்னு ஒருத்தர் போட்டாங்க முதல்ல. அவரால் இருக்க முடியல, போயிட்டார். அவர் நம்ம நண்பர் தான், நம்ம டாக்டர் சந்திரபோஸ்ன்னு திருச்செந்தூர் அந்த அதுக்கு அடுத்தது கடலூர்காரர் ஒரு டாக்டர் ஒருத்தர், அவர் போட்டார். அவர் மிகப்பெரிய அளவுக்கு அவர் வன்முறையால் தாக்கப்பட்டேன்னு சொன்னார், போனார். ஆயுத திராவிட சமுதாயத்தை சார்ந்தவர். அதனால் அதுக்கு அடுத்தது இப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள் யாருமே அவங்க பார்த்திங்கன்னாங்க ஒரு இளங்கணேசனையோ ஒரு ராஜாவையோ அவர்கள் போட மாட்டாங்க. போட்டால் தமிழ்நாட்டில் வியாபாரம் ஆகாதுன்னு எல்லாருக்கும் வடநாட்டுக்காரங்க புரிஞ்சு. இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு முறை தேவராஜ் அரசு தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு தலைவராக ஆர் வெங்கட்ராமனை போடலாமேன்னு இந்திரா காந்தி கிட்ட சொன்னப்போ, இந்திரா காந்தி என்ன அரசு உங்களுக்கு தெரியாதா, தமிழ்நாட்டு அரசியல் தெரியாதா, தமிழ்நாட்டில் போய் வெங்கட்ராமனை போட முடியுமான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆதாரம் துக்ளக் பத்திரிக்கை. ஆகவே எதுக்காக சொல்கிறோன்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த கட்டுங்கிறது தெளிவாக இருக்குது. அதனால் மக்களை கொஞ்சம் திசை திருப்பணும். அதுக்கு இதை வச்சு பேசினா இதை மாதிரி வசதியாக இருக்கும். நிச்சயமா இல்லை, இந்த கேள்வியோட தொடர்ச்சியாக தூண்டில் அது வேற ஒன்று. இதே மாதிரி தான் அவங்க பாரதிய ஜனதா நண்பர்கள் விவாதங்களில் சொல்லும் போது அவங்க சொல்கிறாங்க, அம்பேத்கரை தான் அவங்க துணைக்கு எடுத்துக்கிறாங்க. அம்பேத்கர் எங்களுக்கான தலைவர் தான், எங்களுடைய ஸ்லோகத்திலே அம்பேத்கரை சொல்லி புகழ்கிறோங்கிறாங்க. நாராயண குருவை ஏற்றுக்கிறோங்கிறாங்க, ஜோதிராம் பூலேவை ஏற்றுக்கிறோங்கிறாங்க. பெரியார் திராவிட இயக்க கொள்கைகள் இஸ்லாமியர்கள் இதர் மீது மட்டும்தான் அவர்கள் ஒரு விமர்சனத்தையும் கண்டனத்தையும் வைக்கிறாங்களே ஒழிய அம்பேத்கரை முழுமையாக ஏற்றிக்கிறாங்க. இந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, சுலபமாக அம்பேத்கரை வெறும் உருவமாக பார்த்து ஏமாற்றலான்னு நினைக்கிறாங்க அவங்க. அம்பேத்கருடைய தத்துவம் என்ன? அவர் ஏன் இந்து மதத்தை விட்டு வெளியேறினார்? தான் இந்து அல்லன்னு ஏன் சொன்னார்? அம்பேத்கர் ராமாயணத்தை பற்றி அவருக்கு என்ன கருத்து? பகவத்கீதையை பற்றி என்ன கருத்து? அம்பேத்கருடைய சிந்தனை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டால் அது தெரியாமல் அம்பேத்கரை வெறும் படமாக பார்க்குறவங்கள வச்சு ஏமாற்றலான்னு நினைக்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க படமாக அம்பேத்கரை பார்க்குறவங்கள ஏமாற்றலான்னு. ஆனால் பெரியாரை பின்பற்றக்கூடியவர்களே அவர்கள் படமாக பார்க்குறவர்கள் இல்லை, அதனால் இவர்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதனால் அவங்க இதை வச்சு கொஞ்சம் பார்க்கலான்னு அப்படி ஒன்றும் அவங்க பெரிய அளவுக்கு ஏமாறுற மாதிரி இல்லை. அது மிகப்பெரிய அளவுக்கு வடநாட்டிலையும் சரி இப்போவும் இருந்தாலும் கொஞ்சம் பலகீனமாக இருக்கிறவங்கள வச்சு கொஞ்சம் பணம் கொடுத்து மத மாற்றம் பண்ணுறேன்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா
அப்புறம் இந்த மெத்தடெல்லாம் இந்த முறைகளெல்லாம் கையாண்டு பார்ப்பாங்க, பலன் தராது. இல்லை, இப்போ இந்து முன்னணி ராமகோபாலன் போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே நம்ம நிகழ்ச்சியில் அவர் நேர்காணல் செய்தப்போ அவர் ஒன்று சொன்னார், நீங்கள் சொல்லக்கூடிய தீண்டாமை அது இந்து மதத்தில் இப்போ எங்கே இருக்குது, அது கிடையாது அப்படின்ட்டாரு. இந்த வர்ணாசிரமம், மனுநீதி, இதை பற்றி தமிழ்நாட்டில் 2 பேர் தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒன்று கி வீரமணி, இன்னொன்று கருணாநிதி. இவங்க 2 பேர் எங்களுக்காவது நாங்கள் பேசுகிறாங்கன்னா தெரியும். இவங்க 2 பேர் மட்டும்தாங்க பிரிவினை இருக்குது, சூத்திரர், பஞ்சமர், தீண்டாமைன்னு பேசிக்கிட்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த 2 பேர் மட்டும்தான். மற்றபடி தீண்டாமையெல்லாம் இப்போ கிடையாது எங்கள் இந்து மதத்தில். திருவல்லிக்கேணிக்கில் இப்போ இந்த அர்ச்சகர் கேஸ் வழக்கு போட்டவங்க யார்? அதுக்கு பதில் சொல்லட்டுமே ராமகோபாலன். வழக்கு அர்ச்சகர்கள் கேஸில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகிறது தானே. அர்ச்சகர் ஆகிறவங்க யாரும் நாத்திகர்கள் இல்லை. அவங்க நாமம் போட்டுக்கிட்டு தான் வைஷ்ணவ கோயிலுக்குள்ளே போகிறாங்க. விபூதி பூசிக்கிட்டு தான் சைவ அர்ச்சகரெல்லாம் சிவன் கோயிலுக்குள்ளே போகிறாங்க, மணியாட்ட போகிறாங்க. அதையே இவங்க எதுக்கணும்? தாழ்த்தப்பட்டவங்க கேட்டால் இவங்க ரொம்ப தந்திரமாக என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, ஏங்க காளி கோவிலில் இருக்காங்க, மாரியாத்தா கோவிலில் இருக்காங்கன்னா அது கிராமத்தில், அதுக்கு ஒன்றும் பூட்டு கிடையாது, கதவு கிடையாது. அது இல்லாத இந்த ஐயனார் கோவிலில் மற்ற எல்லாம் கருப்புசாமி கோவிலில் 1 கருப்பு 2 கருப்பு, இந்த கருப்பு கோயிலில் இருக்கிறேன்னு சொல்கிறது பதில் இல்லை. கற்பகாம்பாள் கோயிலுக்குள்ளே மயிலாப்பூரில் ஏன் போனால் என்ன கெட்டு போகும்? திருவல்லிக்கேணி பார்சாதி கோயில் அவர் தான் ஆகமம் படிச்சிருக்காரு. படித்த உடனே இது என்ன, யார் வேணுனாலும் பிஷப் ஆகலாம், அந்த படித்தா யார் வேணுனாலும் ஃபாதர் ஆகலாம். அங்கே அவங்கள அந்த இறையியல் பள்ளியில் 7 வருஷம் படித்தா யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலான்னு இந்து மதம் இருக்கா? இப்போ வீரமணியும் கருணாநிதியும் தான் சொல்கிறாங்களா? இப்போ அவருடைய கணக்கில் பதில் என்னன்னு சொல்ல வேண்டாமா அவங்க? ஆகவே இப்போ அது மட்டுமே இல்லை, இன்னமும் பார்த்தீங்களே ஆனால் பல இடங்களில் ரெட்டைக்கோளை இருக்கா இல்லையா? அதை எதிர்த்து இவர் போராடுறதுக்கு தயாராக இருப்பாரா? இவர் மதத்தில் இல்லைன்னு சொல்லட்டும். சங்கராச்சாரியா இவர் சொல்கிற கருத்தை பூரி சங்கராச்சாரியார் ஒத்துக்குவாரா? 4 சங்கராச்சாரியா இருக்கார், அவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு தயாராக இருப்பாரா? போகாமே. அப்போ ஏன் இவர் தனியாக இருக்கணும்? ஏன் தாழ்த்தப்பட்டவங்கள சரின்னு இவர் நாளைக்கு அறிக்கை விடட்டுமே. திருவல்லிக்கேணி அக்ரஹாரத்துலலாம் அவங்க குடியேற்றலாம் 4 பேர். இப்போ இந்த முதல்ல வீடு கட்டி கொடுக்குறதே கூட தனித்தனியாக கட்டக்கூடாதுன்னு பெரியார் அவர் சொன்னார். காந்தியாருக்கும் பெரியாருக்கும் காங்கிரஸில் இருந்தபோதே கருத்து வேறுபாடு வந்ததே இந்த விஷயத்தில் தான். தனி குளம், தனி கிணறு இதெல்லாம் வெட்டக்கூடாது, தனி பள்ளிக்கூடம் தான் வைக்கக்கூடாது, எல்லாரும் கலந்து வச்சுருந்தா தான் ஜாதி ஒழியும்னார். அது மாதிரி இவர் சொல்லட்டுமே, நாளைக்கு சொல்லட்டுமே. சொன்னால் அது மாதிரி இந்து மதத்தில் கிடையாதுன்னு இவர் சொன்னால் போதாது, சங்கராச்சாரியார் சொல்லணும். ஏன்னா இவரை யாரும் இது பண்ண மாட்டாங்க. இவரே தண்ணி எல்லா இடத்துலையும் போய் சாதாரணமாக புழங்குவார் அவர் பூராமே. ஆகவே சும்மா இவர் சொல்கிறார் அவர் சொல்கிறாரு, நாங்கள் எங்களுக்கு இது மாறணும்னு தானே ஆசை, அவங்களாம் மாறணும் அப்படிங்கிறது தானே ஆசை. வெறும் இப்போ ஹோட்டலில் எல்லோரும் தான் ஒன்றா சாப்பிட்றோம், அதை வச்சு எல்லாம் மாறி போச்சுன்னு சொல்ல முடியுமா? சமபந்தி போஜனம், அவன் காசு கொடுத்த உடனே எல்லாம் சமம் தான். ஜாதி காட்டுக்கிட்டா உள்ளே விடுறாரு, பணம் கொடுத்தாருன்னா யாரும் அவர் உட்காந்துருக்காரு. என்ன கேட்டால் அவர் டபரா கொண்டு வந்து வைக்கிறாரு, இவர் சாப்பிட்டுட்டு எச்சலையை விட்டுட்டு போகிறாரு. ஒரு காலத்தில் இலையை எடுத்தாங்க, இன்றைக்கி இந்த இயக்கம் வந்ததுனால இலையை எடுக்கிறதுக்கு தனி ஆள் இருக்கா பூராப்ப. அப்போ இவங்கெல்லாம் என்ன நடைமுறைப்படுத்துகிறாங்க? இன்னும் எவ்வளோ தூரம் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்குது? இன்னும் எல்லா இடங்கள்லையும் கொடுமை இருக்கா இல்லையா? அதை ஒவ்வொரு இடத்துலையும் இன்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாய பெண்களுடைய நிலை என்ன, அதை நினச்சி பார்க்கணும்ல. இன்னும் வடநாட்டில் மற்ற இடங்களில் கேஸ்ட் காப்புன்னு சொல்லி ஜாதி பஞ்சாயத்து நடத்திக்கிட்டு இருக்கானா இல்லையா? கீழ் ஜாதிக்கார கௌரவ கொலைகளை பற்றி இவருடைய கருத்து என்ன, அதை சொல்லட்டும் அவர். இவர் தருமபுரி போய் அங்கே என்ன எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு எங்கே பேசினார் அவர்? இல்லை இவங்க மதத்தில் ஏதாவது சொன்னாங்களா? இல்லை சாதி மறுப்பு திருமணங்களை இவங்க வரவேற்கிறாங்களா? அதை கௌரவ கொலைகள் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா குறைஞ்சபட்சம் இதுவரையில்? இதில் இன்னொரு விஷயமும் அவர் சொன்னார். இப்போ நீங்கள் இந்த சாதி மறுப்பு திருமணம் சொன்னது அது நினைவுக்கு வருது. அவர் என்ன சொல்கிறாரு, முஸ்லீம்கள்லாம் இந்து மதத்துக்கு திரும்பட்டும், அப்படி திரும்பி வந்தால் நானே என் பொண்ணை கொடுப்பேன் அப்படிங்கிற ராமகோபால். முஸ்லீம்களுக்கு இந்து மதத்துக்கு திரும்பணும். இப்போ முஸ்லீம்களாக இருந்துக்கிட்டே நீங்கள் கொடுக்கலாமே, கொடுத்த பிற்பாடு அவர் வந்தால் அவ கொடுக்கலாமே. நீங்கள் மனிதர்கள் அங்கே என்ன அதில் இருக்குது, என்ன உங்களுக்கு தடை இருக்குது? அது வேண்டாங்க. இவர் அதான் சொல்கிறாரு, அதுலேயே ஐயங்காரன் கோத்திரம், ஐயர் கோத்திரம், இந்த கோத்திரம் அந்த கோத்திரம்னு இருக்க, அந்த கோத்திரப்படி தானே இவங்களே திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் 2 விளம்பரம் பாருங்கள், மணமாலையை பாருங்கள். அதில் இவர் சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறாரு தவிர அங்கே பூராமே
பத்திரிக்கையில் மேட்ரிமோனியல் காலம்னு போட்டு திருமணத்துக்கு மனம் வாழணும்னு சொல்லும்போது வடமா கோத்ரா போட்டிருக்காங்களா இல்லையா? கோத்திரம் மாறக்கூடாது, குலம் மாறக்கூடாதுன்றது இன்னும் கேட்குறாங்களா இல்லையா? எங்கே இருக்குது? ஆகவே நடைமுறையில் அவர் சொல்கிறது வந்து சும்மா மற்றவங்களை குழப்பலாம் அல்லது ஏமாற்றலாங்கிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மதமாற்றம் அப்படிங்கிற விஷயம் வந்தப்ப பாரதிய ஜனதா தொடர்ந்து மதமாற்ற தடை சட்டம்லாம் கொண்டு வந்தது. ஆனால் உங்களை போன்றவர்கள் மத நம்பிக்கை இல்லை என்றாலும் உங்களை போன்றவர்கள் இடதுசாரிகள் தலித் மூமெண்ட்ல என்ன சொல்றாங்க, எங்க மத நம்பிக்கை உள்ளவங்க அவங்க பிடிச்ச மதத்துக்கு மாறுறது மனித உரிமை அப்படின்னு சொன்னாங்க. அரசியல் சட்டத்திலேயே இருக்கு. ஆமாம். பிஜேபி கவர்மெண்ட் என்ன சொல்லுது, கிறிஸ்தவர்களா இஸ்லாமியர்களா மதம் மாறும்போது இந்த திகாக்காரங்க கம்யூனிஸ்டெல்லாம் வந்து மனித உரிமைன்னு பேசுனாங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ சமீபத்தில் ஆக்ராவில் வந்து முஸ்லீம்கள் சில பேர் வந்து இந்துக்களாக மாறினாங்க, ஒரு 70-80 குடும்பங்கள். இதுக்கு கடும் கண்டனத்தை இடதுசாரிகள் இந்த திராவிட கழகம்லாம் தெரிவிக்குதே, இது என்ன அர்த்தம், இது என்ன ரெட்டை வடம் போடுறாங்க அப்படின்னு கேட்குறாரு. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எந்த மதத்தையும் ஆதரிக்கிறவர்கள் அல்ல. அதே நேரத்தில் மத மாற்றம் என்பது மனமாற்றத்தினால் வந்தால் அது ஏற்கட்டும். அவர்கள் மதமே எங்களுக்கு பிடிக்காது, யாருக்கும் மதம், மனிதனுக்கு மதம் பிடிக்கக்கூடாது என்பதில் எங்களுக்கு எப்போதும் மதம் பிடிக்காது. மதம் பிடிக்காது, மதம் பிடிக்கவும் செய்யாது. இது ரெண்டுமே எங்களுக்கு முக்கியம். அந்த அடிப்படையில் வரும்போது ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விஸ்வ இந்து பரிஷத் என்றது கட்சி எப்போ துவங்கினாங்க தெரியுங்களா? மீனாட்சிபுரத்தில் மத மாற்றங்கள் அப்படின்னு முதல்ல இந்தியாவே உலுக்கின ஒரு இடம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது, மீனாட்சிபுரம். எம்ஜிஆர் அந்த மீனாட்சிபுரத்தை அங்கே முஸ்லீமானாங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அங்கே நேரடியாக நான் போய் பேட்டி எடுத்து புத்தகமாக வந்திருக்கு, இங்கே புத்தகம் கிடைக்குது. அவர்கள் என்ன பேட்டியை சொன்னாங்களோ அதை ஒலிப்பதிவு பண்ணி புத்தகமாக வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அதில் இவங்க வந்து பணம் கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க, அவங்கள வலிக்கட்டாயமாக வந்து லியூர் பண்ணாங்க, அவங்கள ஈர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பணம் மூலமாக தான் அவங்கள கொச்சப்படுத்தினாங்க. அவங்க நேரடியாக பேட்டி கண்டப்போ இளைஞர்கள் அவங்க சொன்னாங்க, நான் பிஏ படிச்சிருக்கேன், படிச்சுட்டு நான் பஸ்ஸில் ஏறுறேன், என்னை ஒதுக்கி போக சொல்கிறேன் உள்ளூர்காரன். வெளியூர் போனால் எனக்கு மதிப்பு இருக்குது, உள்ளூரில் தண்ணி இல்லை. எங்கள் பெண்கள் தண்ணி எடுக்க போனால் அந்த குளத்தில் இடம் இல்லை. இப்போ அவங்க வந்த பாடு யாரும் எங்களை ஆட்சேபிக்கல. எனக்கு சுயமரியாதை முக்கியம். எந்த சுயமரியாதை, பெரியாருடைய சுயமரியாதையினால தான் நான் திராவிட பேச்சை கேட்டேன். எனக்கு சுயமரியாதை வேணும்னு நினச்சேன், சுயமரியாதையினால தான் நான் போனேன் அப்படின்னு பேட்டி எடுத்து கொடுத்து அத்தனையும் வந்துடும். அது மாதிரி சுயமரியாதையோட இன்னொரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா அது எங்களுக்கு ஒன்று மனித உரிமை. அவன் மதமற்றவனாக இருக்கிறது இன்னும் விசேஷம். ஆனால் மதம் அப்படிங்கிற மாற்றம் வருதுன்னா அவன் சுயமரியாதைக்காக போகிற, பணத்துக்காக, மற்றது கூலிக்காக அல்ல. ஆனால் இங்கே வெளிப்படையாகவே இவங்க 2 லட்சம் கொடுக்குறேன், 4 லட்சம் கொடுக்குறேன்னு வெளியில் நாரி போச்சு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இது கண்டனத்துக்குரியதா இல்லையா? இங்கேயே ஜெயலலிதா இருக்கும்போது மத மாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தப்போ எதிர்த்தமா இல்லையா? அது எதிர்த்தது எந்த அடிப்படையில்? கட்டாயமாக அவர்களை கொண்டு வந்து வேறு வகையான ஏமாத்துறதுன்னு அர்த்தம். மயக்க பிஸ்கட்டை கொடுத்து ஒருத்தரை ரயிலில் பொருளை எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இது மாதிரி பணம் கொடுத்து அவர்களை மாற்றுறதுக்கும் என்ன வேறுபாடு? ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். எனவே மீனாட்சிபுரத்தில் அதை எதிர்த்து தான் இவர்கள் வந்து விஸ்வ இந்து பரிஷத்துக்கு அமைப்பையே உருவாக்கினார். அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பார்த்து, மீனாட்சிபுரம் கலவரத்தை விட்டு தான் விஸ்வ இந்து பரிஷத்துங்கிற அமைப்பே உருவாகுது. அதுக்கப்புறம் தான் உருவாகுது. 80களுக்கு பிறகு அது வந்து உலக அளவில் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வரல, உலக நாடுகளோட தொடர்பு வைக்கிறேன்ற மாதிரி தான் இருந்தாங்க. இங்கே தீவிரமாக வந்தது அதுக்கப்புறம் தான் வந்தது. அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி மீனாட்சிபுரம் பேட்டின்னு இருக்குது, புத்தகம் கிடைக்க அதை பயன்படுத்தலாம். நிச்சயமாக. இன்னொரு முக்கியமான கேள்வி, அதாவது மத மறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பெரியார் அம்பேத்கர் அவர்கள் வந்து பொது சிவில் சட்டத்தை வந்து ஆதரிச்செல்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதாவது அவங்களுடைய பொது சிவில் சட்டம்ங்கிறது எல்லோருக்கும், அதாவது மத அடிப்படையில் தனித்தனி இருந்தால் மதம்ங்கிற ஒரு அமைப்பை மெயின்டைன் பண்ணுற விஷயம் தானே. மத அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் தனி சட்டம்னா அப்போ இந்த அமைப்பு ஒரு மெயின்டைன் ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர்கள் அதை எதிர்த்தாங்க. இப்போ பொது சிவில் சட்டத்தை இந்த பாரதிய ஜனதா அரசு கொண்டு வரணும், எல்லாருக்கும் ஒரு பொதுவான சட்டம் வேணுங்க, திருமண சட்டங்கள் இதெல்லாம் வேணுங்கிறத திராவிட கழகம் எப்படி பார்க்குது? பொது சிவில் சட்டம் என்பது சமுதாயத்தில் ஒரே அளவுகோலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வெள்ளைக்காரர்கள் காலத்தில் இந்த குற்ற சட்டம், கிரிமினல் லா எப்படி மாற்றினார்களோ அது மாதிரி வர்றதை பற்றி ஆட்சேபம். ஆனால் இவர்கள் பொது சிவில் சட்டம் என்று சொல்வதும், காஷ்மீருக்கு 370வது நீக்க வேண்டும் என்று சொல்வதும், ராமர் கோயில் கட்டுவதும் எல்லாம் ஒரே உள்நோக்கம்.
இந்துத்துவாவை வலியுறுத்த வேண்டும், முஸ்லீம்களுக்கு எதிராக அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று சொன்ன உள்நோக்கத்தோடு ஒரு காரியத்தை செய்யும்போது பரந்த நோக்கத்தோடு, சீர்திருத்த நோக்கத்தோடு, புரட்சிகரமான எண்ணத்தோடு ஒரு சமுதாய மாற்றத்தை நோக்கி போகும்போது அதுக்குரிய மரியாதை வேறு. ஒரு உள்நோக்கத்தை வைத்துக்கொண்டு இன்னொருவரை பழிதீர்க்க வேண்டும் நினைத்து கொண்டு வந்தால் அதை ஏற்க முடியாது. எனவே தான் எங்களை பொறுத்தவரையில் இந்த சூத்திரர்கள் என்றிருப்பது இந்து சட்டத்தை இவங்க மாற்றுறதுக்கு தயாராக இருக்காங்களா? ஏன் அம்பேத்கருக்கு அனுமதி கொடுக்கல? ஏன் அம்பேத்கருடைய காலத்தில் நிறைவேற்றலை? பெண்களுக்குரிய சொத்துரிமை வரலையே? 2005 திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகித்த யூபிஏன்னு சொல்லக்கூடிய மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையில், காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய அரசு தானே பெண்களுக்கு முழு சொத்துரிமையை கொண்டு வந்தது, முழுமை அடைந்தது. எந்த நோக்கத்துக்காக அம்பேத்கர் அவர்கள் வெளியேறினார்களோ அதே நோக்கம் 2005 நிறைவேறியது. இந்த பெண்களுக்கு சொத்துரிமை, இந்த பெண்களுக்கு சொத்துரிமை ஹிந்து கோட் பில், இந்து சட்ட திருத்தம் என்பதையே ராஜேந்திர பிரசாத்திலே இருந்து அத்தனை பேரும் எதிர்த்தார்கள். பரந்த நோக்கமுடைய நேரு அவர்களாலே கூட அதை அம்பேத்கருக்கு பக்கபலமாக இருக்க முடியவில்லை. அதுதான் அன்றைக்கு காங்கிரஸிலேயே இருந்த மதவாதிகளுடைய சிந்தனை. ஆகவே தான் உள்நோக்கம் என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக அதை பார்க்கிறார்கள். அதை ஒரு பொது கருத்தாகவோ பெரிய சீர்திருத்தமாக பார்க்கவில்லை. எதற்கும் உள்நோக்கம் இருப்பதற்கு மரியாதை கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கி திமுக அதிமுக ரெண்டு மேலேயும் ஒரு ஊழல் வழக்கு இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த சூழ்நிலையில் தான் பாரதிய ஜனதா எப்படியா திமுக அதிமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படிங்கிறதுக்கான சில யுக்திகளோட சில விஷயங்கள் இறங்குறாங்க. தொடர்ந்து அதை பேசிட்டும் வராங்க. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது ஒரு கேப்சர் பண்ணிடணும் அப்படிங்கிற விஷயங்கள். அதற்கான இடம் இங்கே இருக்கா? இல்லை ஒருவேளை இந்த எலெக்ஷனில் இல்லைனா அடுத்த எலெக்ஷன்லையாவது வர்றதுக்கான யுக்திகளோடு அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன். பாரதிய ஜனதாவில் ஊழலே இல்லையா? இடையூறப்பா எதுக்காக பதவி விட்டு போனார்? பங்கார லட்சுமணன் எதுக்காக தண்டிக்கப்பட்டார்? பல பேர் கைவிட்டு வாங்கினதை பற்றி என்ன சூழல்? அடுத்தது நிலக்கரி ஊழலை பற்றி சொல்கிறப்ப வாஜ்பாய் காலத்திலிருந்துன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கா இல்லையா? இது அத்தனைக்கும் பதில். எனவே ஊழலுங்கிறது இருக்கு பாருங்கள். இன்றைய ஜனநாயக அடிப்படையில், இன்றைய தேர்தல் விதிமுறைகளில், தேர்தல் நிதிகள் வாங்குகிற வரையில் மாறி மாறி இந்த குற்றத்தை ஒருவருக்கொருவர் மீது சொல்லி கொண்டிருப்பார்களே தவிர உண்மையாக தேர்தல் அடிப்படையே மாற்றினால் ஒழிய இவைகளை எளிதில் மாற்ற முடியாது. ஒன்று. திமுக அதிமுகவை பொறுத்தவரை அதிமுகவின் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டு 3-4 ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டு 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு இப்போ மேல்முறையீட்டில் நின்று கொண்டிருக்கிறார். அதற்கு அடுத்த கட்டம் இது. திமுகவை பொறுத்தவரையில் கற்பனையான ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். யூகத்தின் மீது இப்படி நடந்திருந்தால் 2வது ஜி அலை குற்றையில் இத்தனை 1000 என்று 000 போட்டார்கள். யூக குற்றச்சாட்டு, யூக ஊழல் அது. அதன் மீது வழக்கு இருக்கிறது. அது தீர்ப்பு வரப்போகிறது. அவர்கள் பார்த்து கொள்வார்கள், வரட்டும். ஆனால் அதே நேரத்தில் இந்த ரெண்டையும் ஒரே சமப்படுத்தி ஊடகங்கள் சொல்லுவது இருக்கிறதே, அதுவே நியாயமற்றது. ஒன்று ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு விட்டது, இன்னொன்று யூகத்திலேயே இருக்கக்கூடியது. ரெண்டையும் ஒரே மாதிரி ஆக்கி அவர்களுக்கு திமுக பிடிக்காதுங்கிற காரணத்தினால, ரெண்டையும் அது இன்னொருத்தரை பிடிக்குங்கிற காரணத்தினால அதை ஆக்கி கொண்டிருக்கிறார். இது இருக்கட்டும், இது இன்னொரு புறம். ஆனால் இது எல்லா இடத்துலையும் அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ காலியாகும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில். அது மாதிரி ரொம்ப சீக்கிரம் நாங்கள் உட்காந்துக்குவோன்னு அவங்க நினைக்கிறாங்க பாருங்கள். அது தமிழ்நாட்டில் நடக்காது. காரணம் என்னன்னா, ரெண்டில் தெளிவாக இன்னும் அந்த பலத்தை அவங்க அடைய முடியாது. இப்போ அதுக்கு உதாரணம் 6 மாதத்துக்கு முன்னால் அவங்க தனியாக இருக்க முடியாதுங்கிறதுக்காக தானே எல்லாரையும் கூட்டி சேர்த்தாங்க. நண்பர் வைகோ, மதிமுக, பாமக, அப்புறம் தேமுதிக, அப்புறம் இல்லை சில்லறை கட்சிகள். எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க? இவ்வளோயும் சேர்த்து உங்களுக்கு தெரியும். எந்த இடத்த பிடிச்சாங்க தெரியும். ஒரே ஒரு இடம். அது கூட கடைசியாக குமரி மாவட்டத்தில் 2 பேருக்கு இருந்த போட்டியை வச்சு வந்தாங்க. மறுபடியும் அதே மாதிரி சூழ்நிலை வருமானு சொல்ல முடியாது. எனவே ஆசைப்படுறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. அது எந்த அரசியல் கட்சியும் என்ன சாமியார் ஆகிறதுக்கு அவங்க எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பதவி வேண்டான்னு சொல்கிறவங்களா? அது அல்ல. அவங்க தேர்தலில் நிற்கிப்பாங்க. தமிழ்நாட்டை பிடிக்கணுங்கிறது இப்போ குறியாக இருக்கிறாங்க.
அதுக்காக பல வகையான குளோரோஃபார்ம் மருந்துகளை தயார் பண்ணிட்டு வர்றாங்க. ஒரு பக்கம் மீனவர்களை ஏமாற்றலாம், இன்னொரு பக்கம் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை ஏமாற்றலாம், இன்னொரு பக்கம் இணையத்தின் மூலமாக ஐடி மூலமாக இளைஞர்களை பிடிக்கலாமா, ஏபிவிபி மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் போகலாமா, இதெல்லாம் வரிசைப்படுத்துகிறாங்க. ஷாக்காங்கிற மூலமாக ஒரு மிஸ்டு கால் கொடுங்கங்கிறாங்க. அது விளம்பரமாக பாஜக அனுமதியான்னு ரெண்டும் தெரியல. ஏன்னா டிவியில் விளம்பரமும் மிஸ்டு கால் கொடுங்கன்னு தான் போடுறாங்க. இப்போ டிவி அதே மாதிரி எங்களை மிஸ்டு கால் கொடுங்க, நாங்கள் உறுப்பினர் வர்றோம். இது எல்லாம் வந்தாலும் இந்த வித்தைகளெல்லாம் தமிழ்நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் எடுபடாது. எடுபட்டுருக்கணும்னா பெரிய அளவுக்கு செல்வாக்குள்ள நடிகர்களே கூட திராவிட இயக்க உத்தரவு இல்லாத போது வர முடியலையே. சிவாஜி கணேசன் தனி கட்சி ஆரம்பித்தார், என்னமோ பண்ணார். அவரால் ஒரு குறிப்பிட்ட அளவு பண்ண முடியல. அவருடைய நடிப்பை ரொம்ப பாராட்டி, அவர் மாதிரி ஒரு நடிப்பில் யாருமே கிடையாது தமிழர் எல்லாரும் உணர்ந்தாங்க. ஆனால் அரசியலில் அவர் வரும்போது அவர் தோல்வி தான் அடைஞ்சார். காரணம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இந்த பகட்டு இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால மக்கள் உடனே அந்த பக்கம் திரும்பிடுவாங்கங்கிற மாதிரி இல்லை. இது அடிப்படையில் பண்பாட்டு அடிப்படையில் திராவிடங்கள் இதை அவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்த பிடிச்சிடலாம் நினைக்கிறதில்ல. அவங்கள்ட்ட ஆயுதம் இருக்குது. இப்போ ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டவன் புலிவேஷம் போட்டு ஆடுகிறான், புல்லளவேனும் மதிப்பேனும் தருகின்றானான்னு இருட்டறையில் உள்ளதடா உலகம்னு புரட்சி கவிஞர் பாடினார். அது மாதிரி முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்களே தவிர அந்த முயற்சியில் அவர்கள் அவ்வளவு எளிதில் வெற்றி பெற முடியாது. ஏன்னா 6 மாதத்துக்கு முன்னால் அவர்களோடு இருந்தவர்கள் இன்றைக்கு யாரும் இல்லை. ரெண்டாவது, முதல்ல இன்றைக்கி அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்க, சகோதரர் வைகோ வெளியே வந்து விட்டார், அது மூலம் சரியான முடிவு எடுத்தார். டாக்டர் ராமதாஸ் ஒரு நிபந்தனை போட்டிருக்கார், என்னை ஏற்றுக்கிட்டால் பிஜேபி, இவரை ஏற்றுக்கிட்டு பிஜேபி இருக்கிற தயாரான்னு சொல்லட்டும். அவங்க அமித்ஷா நாளைக்கு சொல்லட்டுமே எங்கள் கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குன்னு, அல்லது மாண்புக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அமைச்சராக இருக்கார், அவர் சொல்லட்டுமே. வராமல் யாரும் சொல்லுவாங்களா? கிடையாது. அதே மாதிரி இப்போ இவரை பொறுத்தவரையில் தேமுதிகவில் அவர் முதலமைச்சராக வரணும்னு ஒரு 7-8 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதனால் முதலமைச்சர் வேட்பாளர்கள் இதில் யாரை வச்சு என்னன்னா அவ்வளோ சுலபமாக அவங்க வரப்போகிறாங்க. ஆகவே தான் கனவு காணுங்கள் என்று அப்துல் கலாம் சொன்னார். அதை ரொம்ப பேர் அதை நல்ல முறையாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கனவு காண்றது உரிமை இருக்குது. அதனால் வெற்றி பெறுவார்களா இல்லையாங்கிறது மக்கள் வெளிப்பார்ப்பாங்க. இந்த 6 மாத காலத்திலேயே மோடியினுடைய செயல்கள் புளித்து விட்டது. மோடிக்கே தலைவலியாக வந்து விட்டது அவர்கள் கூட இருக்கிறவர்கள். இந்த கரடி சில நேரத்தில் பிடிச்சிட்டா இந்த கரடி விடாது. கரடியை வச்சு முதல்ல ஆட்டம் காட்டினாங்க. கரடி இவர்களை பிடிச்ச உடனே கரடி இவர்களை பிடித்து கொண்டு ஆட்டம் காட்டுற மாதிரி இப்போ ஆர்எஸ்எஸ் கரடி அவர்களை ஆட்டம் கொண்டு இருக்கிறது. அதுதான் நேற்று கூட மோடி சொல்லியிருக்காரு, ஐயோ எம்பிக்கள்லாம் நீங்கள் கண்ணா அப்படின்னான்னு பேசாதீங்க, எனக்கு தலைவலியை உண்டாக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகவே இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் இதையெல்லாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த இளைஞர்கள் வளர்ச்சியை எண்ணி இணையதளத்தை மட்டுமே பார்த்து ஏமாந்தார்களோ அந்த இளைஞர்களுக்கே இப்போது விழிப்புணர்வு விடிவள்ளி மாதிரி வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு முக்கியமான கேள்வி, திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படையான விஷயம் ஒன்று தேசிய இன உரிமை, அதுதான் அடிப்படையானது. தனித்தமிழ்நாடு கேட்ட ஒரு மாநிலம் இதுதான். பெரியார் தான் தனித்தமிழ்நாடு இந்தியாவிலே முதன்முறையாக கேட்டவர், ஒரு தேசிய இன பிரச்சனை எடுத்தவர் பெரியார் இயக்கம் தான், திராவிட கழகம் தான். இப்போ பகவத்கீதைக்கு மாற்றாக திருக்குறளை கொண்டு வரணும்னு சில அமைப்புகள் சொல்கிறாங்க. இது உங்களுடைய கொள்கை அடிப்படையில், திராவிட கழக கொள்கை அடிப்படையில் இந்தியாங்கிற அமைப்பை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள, இப்போ இருக்க அமைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தனித்தனி மாநிலங்களுக்கும் ஒரு தனி சுயாட்சி வேணுங்கிறது தான் உங்களுடைய இந்தியா முழுவதும். இப்படி இருக்கிறப்ப எல்லா மாநிலங்களும் சேர்ந்த ஒரு இந்தியாங்கிற அமைப்புக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழருடைய இதை ஒட்டுமொத்தமாக ஆக்குனீங்கன்னா உங்களுடைய அடிப்படையான கொள்கையில் அது விலகிற மாதிரி இல்லையா? திருக்குறளை நீங்கள் இந்தியா முழுமைக்கு கொண்டு போகிறது, அந்த கோரிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெரியார் பிரிவினையை ஏன் கேட்டாருங்கிற அடிப்படையை புரிஞ்சால் இந்த கேள்வியே அர்த்தமில்லாத கேள்வி ஆகிடும். ஐயா பேதத்தை ஒழிக்கிறதுக்கு தான் நாட்டு பிரிவினையே கேட்டார். அவர் 2 திட்டத்துக்காக கேட்கல, பேதத்தை ஒழிக்கணும். முதல்ல வர்ணாசிரம தர்மம், வடநாட்டுக்காரனோட நம்ம இணைஞ்சிருக்கிற வரையில் நம்ம பேதம் இந்த இது இருக்கும் அப்படின்னு சொன்னார். இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்காக தான் இயக்கமே, சமூக நீதி, அந்த பேதத்தை சமப்படுத்துறதுக்கு தான் இடஒதுக்கீடு. அதுவே பேதத்தை ஒழிக்கிற ஒரு முறை தான். அப்படி வர்றப்போ உதாரணமாக உங்களுக்கு இன்னொன்று சொன்னால் புரியும். நாம் இந்தியான்னு ஒன்று இருக்குது, அதில் ஒரு தேசிய நூல்னு ஒன்று வைக்கணுன்ற அவசியம் வந்ததுனாக்கா திருக்குறள் ஆகிட்டு போங்க, அது உலகத்துக்கே பொதுமறையாச்சு, அது பொது நூலாச்சே.
அப்படின்னு சொல்கிறோமே தவிர, அதனால் உலகம் பூரா உலக நூல் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்பொருள் கொண்ட தமிழ்நாடுன்னு அவர் சொன்னார்னா, உலகினுக்கே தந்துன்னா அப்போ எல்லா நாட்டையும் அவர் எல்லையெல்லாம் அழிச்சு விட்டாருன்னா அதுக்கு அர்த்தம் அது அல்ல. அதனுடைய பெருமையை சொல்கிறதுக்கு நம்ம கேட்குறோம். அது மாதிரி திருக்குறள் ஒரு அறநூல், எந்த மதத்தையும் சாராத ஒரு மனித நேயத்தை சொல்லக்கூடிய ஒரு நூல். அப்படிங்கிற போது பகவத்கீதை மாதிரி ஜாதி நூல், கொலை நூல் இதெல்லாம் மாதிரி இல்லாமல் வன்முறையை தூண்டாத மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒன்று வரணும் இந்தியா முழுக்கன்னா அதுக்கு தகுதி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளவுதானே தவிர இது ஒப்புக்கொள்கிறதுனால அவர்கள் உடனே அடிப்படை கொள்கையை விட்டுட்டோம். மண்டல் கமிஷன் இருக்குது. மண்டல் கமிஷன் இந்தியா பூராவில் மத்திய அரசுக்கு தானே. அப்போ நீங்கள் சில நண்பர்கள் கேள்வி கேட்டாங்க, நீங்கள் தமிழ்நாடு மட்டும்தானே கம்யூனல் ஜூவை பேசணும், அப்போ நீங்கள் மண்டல் கமிஷனை பற்றி ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஆகவே தான் இந்தியாவுன்னு இருக்குது, கூட்டமைப்பு இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் மாநில சுயாட்சியை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் பிரிவினை கோர்றவங்க இல்லை எந்த இயக்கமும். இப்போ அப்படி இருக்கும்போது இந்தியா ஒரு யூனியன். அரசியல் சட்டத்திலேயே என்ன இருக்குது? ஒன்றியம். இந்தியா தட் இஸ் பாரத் ஷால் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அவர் எல்லா அமைப்புகளும் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்புக்கு இருக்க தான் போகுது. அப்போ அதுக்கு ஒரு பொது நூல்னு சொல்கிறேன். இவ்வளோதான் தவிர வேறு. அப்புறம் இதுவும் திராவிட பெரியார் இயக்க கொள்கை அடிப்பில் பெரியாரே சின்ன விமர்சனத்தை திருக்குறள் மீது வச்சிருக்கிறார். பெண்கள் தொடர்பான விஷயத்தில் ஒரு ஆணாதிக்க மனநிலை திருக்குறளில் இருக்குன்றிருக்கிறார். அப்போ அது அடிப்படையில் ஒரு கொள்கை ரீதியாக ஒரு மாதிரி. அதாவதுங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்றது வள்ளுவரே தெளிவாக சொல்லி, என்னையும் குறை சொல்லலாம், எனக்கு மாறுபட்ட கருத்து சொல்லலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லி. விமர்சனத்துக்கும் அதனால் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. பெரியாரே சொன்னார், இன்றைக்கி என்ன முற்போக்குவாதின்னு சொல்கிறீங்க, இன்னும் 200 வருஷம் கழித்து ராமசாமின்னு ஒரு பிற்போக்குவாதி இருந்தார்னு இன்னொருத்தர் சொன்னால் அதிசயம் இல்லை அப்படின்னு தன்னையே சொன்னார். ஆகவே கருத்து எல்லாம் குறள் இருக்கிறதுல அது பரவாயில்ல, அவ்வளோதான் பெரியாருடைய அளவுகோல், அவ்வளோதான். மற்ற நூலெல்லாம் மத நூல், மற்றதெல்லாம் புராணங்களாக இருக்குது, குப்பைகளாக இருக்குது. அது வள்ளுவருடைய குறள் மனித நேயத்தை சொல்லுது. ஆனால் அதில் அதுக்காக எல்லா காலத்துக்கும் பொருந்தும் அது மட்டுமே இல்லை, எல்லா கருத்தும் அதில் மாறுபடவே கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. அதனால் தாராளமாக மாறுபடுறதுக்கு என்ன உண்டு. அவருடைய காலத்தில், அந்த காலத்தில் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இவ்வளவு பெரிய அறிவார்ந்த ஒரு நூலை உருவாக்கியிருப்பார்னா அந்த நாகரிகம் எவ்வளோ உயர்ந்த நாகரிகம், அந்த மனிதர் எவ்வளோ பெரிய உயர்ந்த சிந்தனையாளர். அவருடைய காலத்தில் அன்னைக்கு அவர் சிந்தித்தார். அவருடைய நிலைக்கு அது மற்றதில் ஒப்பிடும்போது, மனிதர்மத்தை ஒப்பிடும்போது 1000 மடங்கு அது ஒப்பிடவே முடியாத அளவுக்கு உயர்ந்த நூல். அதுதான் முக்கியமே தவிர இதில் பெண்ணடிமையை பொறுத்தவரையில் அவர்களுக்கு என்ன கருத்தோ அதுதான் வள்ளுவருடைய கருத்து. வள்ளுவருக்கு நான் போட முடியாதுன்னு சொன்னார் பெரியார். பெரியாருடைய சிந்தனையினுடைய சுதந்திரமும் தெளிவும் அதை காட்டு. நிச்சயமாக. இப்போ அடிப்படையானது இப்போ 2000 ஆண்டுகளாக திராவிட கழகம் பெரியார் தோன்றுவதற்கு முன்னாடியிலேருந்து இங்கே பார்ப்பன ஆதிக்கம் இருக்குது. சித்தர்கள் எதிர்த்துருக்கிறாங்க. பெரியாருக்கு முன்னாடியும் பல அயோத்திதாச பண்டிதர் போன்ற பலர் எதிர்த்துருக்கிறாங்க. அது தொடர்ச்சியாக பெரியார் வந்தார். பெரியார் ஒரு அரசியல் இயக்கமாக எடுத்தார் அப்படிங்கிற விஷயம். இப்போ இன்றைக்கி உலகமே ரொம்ப சுருங்கி போகக்கூடிய சூழல், குளோபலைசேஷன் வந்தது. இப்போ சமீப காலமாக எம்என்சி கார்ப்பரேட்டுகளுடைய ஆதிக்கம் முழுமையாக வந்துருச்சு. இன்றைக்கி ஒருத்தனுடைய அடையாளமே மொழி சாதி மதத்தெல்லாம் தாண்டி ஒரு நிறுவனத்தினுடைய ஐடென்டி கார்டில் எத்தனாவது நம்பருங்கிறது தான் ஒருத்தனுடைய அடையாளம் என்கிற அளவுக்கு போய்க்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னும் அந்த பார்ப்பன எதிர்ப்பு, பிராமின் டாமினேஷனுங்கிறது இருக்கா? அதை அதே வீரியத்தோடு இன்னும் எதிர்க்க வேண்டிய காரணங்கள் இருக்கா? இருக்கிறதுனால தான் எங்களுக்கு வேலை இருக்குது. இல்லைன்னா எங்களுக்கு என்ன வேலை? இன்னமும் ஆவணி அவிட்டத்துக்கு லீவ் விடுறாங்க, இன்னமும் பூணூல் போட்டுட்ருக்காங்க. கம்ப்யூட்டரில் உலகம் பூரா போகிறவர் இன்னமும் பூணூல் அங்கே கரெக்டாக வேறு வச்சுருக்காரு. அதுதானே மிக முக்கியம். இன்னமும் தன்னுடைய ஜாதி அடையாளத்தை சொல்கிறாரா இல்லையா? அதனால் மேலே இன்னமும் ஜாதி பஞ்சாயத்துகள் நடக்குதா இல்லையா? இன்னமும் மற்ற சங்கதிகள் நடக்குதா இல்லையா? அதனால் இன்னமும் பார்ப்பனியத்தினுடைய அடித்தளம் அதுதானே. பார்ப்பனியம்னா 2 பார்ப்பனர்களை நீங்கள் பார்த்து அவர் கறி சாப்பிட்றாரு, அவர் தண்ணி போடுறாருங்கிறது அது அடையாளம் மாறிட்டாருங்கிறது அல்ல போகிறாங்க. இது ஒரு பண்பாட்டு கூறுக்கு ஆதிக்கம் இருக்கிறதா இல்லையா? இன்னமும் நான் ஆரம்பத்தில் தொடங்கினதுக்கே முடிக்கிறதுக்கு வர்றோம். இப்போ அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும்னு சொல்கிறதில்ல. மற்ற மதங்கள்லாம் தாராளமாக இடம் விடும்போது ஏன் இதை விட மாட்டேங்கிறான்? ஏன் இதை எதுக்குறவன் யார்? இன்றைக்கி
எதுக்குறவங்க யாருமே இல்லை, அவங்க தானே எதுக்குறாங்க. அப்போ அது பார்ப்பனியங்கிறது இன்னும் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. ஆகவே நோய் எப்பவும் வரும். அந்த நோய் கிருமிகள் பல ரூபத்தில் வரும். ஒரு தடவை பறவை காய்ச்சலாக இருக்கும், இன்னொரு முறை பன்றி காய்ச்சலாக இருக்கும், இன்னொரு முறை பார்த்தீங்கன்னா எபோலாவாக இருக்கும். ஆனால் மருத்துவமனைகள் எப்போதும் தேவை, மருத்துவக் கல்லூரிகள் என்றும் தேவை, மருத்துவர்களுடைய தேவை, மருந்துகள் தேவை அப்படின்னு சொல்லிடுறதுலேருந்தே நான் அடுத்த இது வைக்கிறேன். இந்த அளவுக்கு இன்றைக்கும் எங்களுக்கான தேவை இருக்கிறது, மருத்துவமனை இருக்கிறது, நோய் வேறு வேறு வடிவங்களை வந்துக்கிட்டு இருக்குது. சாதி பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு வேண்டியதுக்கு, தீண்டாமை ஒழிப்பு இன்னும் மொழியில் இது பண்ணல, இப்போ தான் இடதுசாரி இயக்கங்கள்லாம் எங்களோட இணைந்து வராங்கன்னு பல்வேறு தேவைகளையும் ஆதங்கத்தையும் நீங்கள் அழகாக நம்ம நேர்காணலில் சொன்னீங்க. ஏன் பெரியார் இயக்கங்கள், அதாவது தேர்தல் அரசியல் ஈடுபடாத திமுக, அதிமுக, மதிமுக தவிர்த்து இருக்கக்கூடிய திராவிடர் கழகம், திராவிடர் விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் போன்ற ஒத்த சிந்தனை உள்ள கருத்துள்ள அமைப்புகள் கூட இன்னும் ஒன்றுபடாமல் இருக்கிறது? இது எதிரிக்கு பலம் தானே? நீங்கள் எல்லாம் ஒரே கருத்து தான் சொல்கிறீங்க, ஒரே சிந்தனையோடு இணைந்து போகிறானுங்கிறப்ப குறைந்தபட்சம் பெரியார் இயக்கங்களாவது அதை ஒன்றுபட்டு நிற்கணும் இல்லைங்களா? அது தானாகவே இது இயல்பாக வரும். இது அதாவது கட்டுப்பாட்டை ஒரு மூத்த தலைவருங்கிற முறையில் கட்டுப்பாட்டை கருதி அவர்கள் வெளியே வந்தாங்க. அவசியம் வரும்போது எல்லாம் ஒன்று சேருவாங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. கத்தரிக்கோலில் 2 பிளேடு இருக்குது, 2 பிளேடுனால அது பிரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். 2 பேரும் தனியாக இருந்தபோது நறுக்கும்போது சரியாக வருவாங்க. அதனால் இதனால் ஒன்றும் இல்லை. அவசியம் வரும்போது நாங்கள் ஒருத்தருக்கு விமர்சிக்கிறதே இல்லையே. இப்போ அந்த பிரச்சனையும் இல்லை, குறைந்தபட்சம் அந்த அளவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தானாக வரும். நான் தான் ஏற்கனவே சொன்னேன், தலைமை பலகீனங்கள் பலது பிரச்சனைகள் உண்டு. ஆகவே அதை நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை. அதுக்குரிய காலகட்டம் வரும்போது உங்களுடைய ஆசை நிறைவேறும் நிச்சயமாக. அப்போ மீண்டும் ஒரே தலைமையில் வரணுங்கிறது தான் உங்களுடைய விருப்பம், ஒரே இயக்கத்தின் ஒரே குடலுக்கு. ஒரு கொள்கை உணர்வு கொள்கைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தால் தானே இதெல்லாம் தனியாகவே கலிந்து விடும். அவ்வளோதான், மற்ற பார்வையே இருக்காது. அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு தயாராக தான் இருக்கீங்க? நாங்கள் தயாராக இருக்கிற கொஸ்டினே இல்லைங்க அதில். மற்றவர்கள் இப்போ யார் வெளியே போனாங்களோ அவங்க தானே வரணும். நாங்கள் அன்னைக்கு கூட அறிவுமதி பேசினார், நான் வரவேற்றதான் செய்ய. இன்னமும் நாங்கள் யாரையும் விமர்சனிக்கிறதோ மற்றதோ இல்லை. அவர்களே நான் எங்களை பற்றி கூட தவறாக புரிந்துக்கிட்டு இருக்கலாம், பணி நடக்கலைன்னு நினைக்கலாம். அதனால் நாங்கள் என்றைக்கும் வச்சுக்கிட்டு இப்போ அரசியல் கூட்டணி வேறு. இந்த கொள்கையை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த கொள்கையாளர்கள் ஒன்று முந்தால இருக்கணும், அந்த கிளர்ச்சியில் மற்றதில் வேகமாக போகிற இதிலெல்லாம் இருக்கலாம். ஆனால் நாங்கள் என்றைக்கும் எதிரிகளுக்கு இடம் கொடுக்குற மாதிரி ஒருபோதும் நடந்துக்க மாட்டோம். எதிரிகளை எங்களை பயன்படுத்த முடியாது, வேணா அவர்களை நாங்கள் பயன்படுத்துவோம் தவிர யாராக இருந்தாலும் பயன்படுத்த. நிச்சயமாக இந்த நேர்முகம் நிகழ்ச்சி உண்மையிலே பார்வையாளர்களுக்கு பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை சொல்லி அதற்கான காரணங்கள் இன்று நாட்டு நடப்பில் நடக்கிற இப்போ இருக்க ப்ரெசண்ட் சுச்சுவேஷன்லேருந்து எல்லாத்தையும் ரொம்ப விரிவாகவே ஆலோசனை நினைக்கிறோம். ரொம்ப கேட்ட கேள்விகள் அனைத்துக்கும் பொறுமையாக ஆழமாக ரொம்ப விரிவாகவே பதில் சொன்னீங்க. எங்களுடைய நேர்முகம் நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இமயத்துக்கு வாழ்த்துக்கள். இமயத்திலிருந்து பார்த்தா சில நேரங்களில் சரியாக தெரியாது, ஆனால் நீங்கள் சரியாக பார்த்தீங்க. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.